ஹாப்பி எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியை பற்றின அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒன் ஆஃப் த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அண்ட் இந்தியாவிலே உள்ள நம்பர் ஒன் ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி தான். ஸோ இங்கே யூஜி டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இது எல்லாத்துக்குமே அட்மிஷன் கோயிங் ஆன். சாரி ஃபார் த delayed information, but seems to be நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். they may or may not get extended, பட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதில் இப்போ நான் இந்த வீடியோட அப்ளிகேஷன் ஸ்டெப்பில் ஒரு பிஜி கோர்ஸ் எடுத்து அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்கன்றதை காட்ட போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சிமிலர் ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஏபிஏஆர் ஐடி அதெல்லாம் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, அந்த டாக்குமெண்ட் சைஸ் இது எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அவங்களோட வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஆன்லைன் எஜுகேஷன் வேறு, ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் வேறு. ஓகேவா? இதில் நம்ம செமஸ்டரில் ஆஃப்லைனில் நம்ம எந்த ஸ்டடி சென்டருக்கு போய் சூஸ் பண்ணுறோமோ அங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் கிளிக் பண்ண போகிறது இந்த ப்ரௌஸ் அவர் ப்ரோக்ராம். ஓகே, இங்கே அண்டர் கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டா எது நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிள் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வரும். ஓகே, ஸோ இதுலேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. லைக் என்ன ஸ்டடி சென்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸு, என்ன மாதிரி கோர்ஸ், இது எல்லாமே சொல்லுவாங்க. பட் இது இல்லாமல் இங்கே ப்ரோக்ராம் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குல்ல, இது வந்துட்டு அவங்களோட கம்ப்ளீட் ப்ராஸ்பெக்டஸ் பற்றி இதில் என்னென்ன மாஸ்டர்ஸ் டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன மாஸ்டர்ஸ் டிப்ளமோ ஆஃபர் பண்ணுறாங்க, அண்டர் கிராஜுவேட்டில் என்ன டிகிரி, என்ன சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது, அண்ட் அதோட ஃபீஸ் பர் இயர் ஆர் பர் செமஸ்டர், அது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இங்கே கிளியராக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த கோர்ஸ்க்கெலாம் நீங்கள் எலிஜிபிள் அங்கேயே கொடுத்துருப்பாங்க, உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும்னு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஆல் ஃபைன். நெக்ஸ்ட் இங்கே கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏபிஏஆர் ஐடி, ஆதார் ஐடி மாதிரி அதுவுமே நம்ம டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு ஐடி. கரெக்டுங்களா? இதை நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு நான் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ டைம் வேஸ்ட் ஆக வேணாம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஐடி நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. பிகாஸ் அதை வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ அதை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்கே சைன்இன்னு கொடுக்கணும். சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூசர் நேம் ஏதாவது யூனிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுக்கணும். அதையே என்டர் பண்ணுங்க. திருப்பி பாஸ்வேர்ட் அண்ட் ஃபோன் நம்பர். ஓகே, இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கேப்சா கொடுங்க. கேப்சா கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட மெயில் ஐடியோட ஓடிபி வெரிஃபை பண்ணுறதுக்கு கேட்பாங்க. அதையும் கேப்சாவும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஓடிபி கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஏபிஏஆர் ஐடி வந்து கொடுப்போம். அதை எப்படி வெரிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட 12 டிஜிட் ஏபிஏஆர் ஐடியை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்து கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்து கண்டினியூ கொடுக்கணும். அகெயின் இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த இன்னும் யூனிவர்சிட்டிக்கு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்க உங்களோட கன்சென்ட்டை கொடுக்க விரும்புறீங்க. சப்போஸ் இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேன் வெரிஃபிகேஷன், டிரைவிங் லைசன்ஸ், கிளாஸ் 12 எக்ஸெட்ரா நிறைய இந்த 14 டாக்குமெண்ட்ஸ் எனக்கு காட்டுது. ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா செலக்ட் ஆல் கொடுங்க. இல்லை ஸ்பெசிஃபிக் டாக்குமெண்ட்டுக்கு தான் என்னோட கன்சென்ட்டை கொடுக்குறேன், எல்லாமே எனக்கு ஷேர் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அதை டிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கன்சென்ட் வேலிடிட்டி டேஸ், எவ்வளோ நாளைக்கு இந்த நீங்கள் கொடுக்குற கன்சென்ட், அதாவது இந்த ஷேர் பண்ணுறீங்களா அது வேலிடாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டேட் ஆஃப் ரேஞ்ச் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் கொடுத்துட்டு அலோ கொடுங்க. அலோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும் கொஞ்ச நேரம். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோ பாப்புலேட் ஆகி வரும். என்ன வரும்னா உங்களோட ஏபிஏஆர் ஐடி, நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். இல்லை மிஸ் மேட்சாக இருக்குது என்னோட டீட்டெயில்ஸ் அப்படின்னா நீங்கள் எடிட் டீட்டெயில்ஸ் கொடுத்து அதை ஃபர்தராக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் கிளியர் டில் நவ். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்னெல்லாம் ஃபில் பண்ண போகிறோம்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷன், ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுவோம், நம்மளோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், கோர்ஸ் டீட்டெயில், கரஸ்பாண்டன்ஸ் அதாவது அட்ரஸ் டீட்டெயில், அதுக்கப்புறமா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி ப்ரீஃபில்டு நான் இங்கே அடிச்சிருக்கேன்ல, இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீஃபில் டீட்டெயில். கீழே நீங்கள் வந்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயிலில் மதர் நேம் அண்ட் தென் கார்டியன் ரிலேஷனில் இப்போ ஃபாதர் இருந்தாங்கன்னா ஃபாதர்னு கொடுத்துட்டு அவங்க நேம் ஆட் பண்ணணும். உங்களோட கேட்டகரி வெதர் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஓபிசிலேயே க்ரீமி லேயர் ஆர் நான் க்ரீமி லேயர், எஸ்சி எஸ்டி,
பேக்வர்ட் கிளாஸஸ் இந்த மாதிரி என்ன இருக்கோ அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட சிட்டிசன் என்னது, அதாவது என்ன கண்ட்ரி நீங்கள் கொடுக்கணும். அண்ட் உங்களோட ஏரியா மைனாரிட்டி எஸ் ஆர் நோ கொடுக்கணும். ஏரியாவில் வந்து ரூரலா அர்பனான்னு கேட்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலீஜியன், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, அண்ட் தென் உங்களோட இமெயில் மொபைல் நம்பர் ஆல்ரெடி கொடுத்தது இங்கே ஆட்டோ பாப்புலேட் ஆகிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ஆல்டர்னேட் மெயில் ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கணும்னா அதை என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதர் டீட்டெயில்ஸில் டிசபிலிட்டி அப்ளிகபிள் இருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க. அண்ட் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, இன்னும் கூட ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஸ்காலர்ஷிப் ஏதாவது வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் மேண்டட்டரி லைஃப் வாண்ட் யூ கேன் கிவ். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸில் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் டைப் யூஜியா பிஜியா அந்த மாதிரி ட்ராப் டவுனில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இது பாருங்கள், மாஸ்டர்னு நான் கொடுத்துட்டேன். அண்ட் மோட் ஆஃப் ஸ்டடி ஆன் ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் தான். ஓகே, ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், அது நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் எந்த ப்ரோக்ராமுக்கு செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு செலக்ட் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் எனக்கு அதுக்கான ரீஜன் கோட் ஆஃப் அட்மிஷன் வரும். இப்போ சென்னையா இல்லை கோயம்புத்தூரா எங்கே வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சென்னை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸ் எந்தெந்த ரீஜியன் ஸ்டடி சென்டரில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு 4-5 வரும்னு வச்சுக்கோங்க, டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டடி சென்டர். அதுலேயுமே உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மீடியம் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன். அண்ட் தென் நீங்கள் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, ஏதாவது வேறு ஏதாவது ப்ரோக்ராம்ல எஸ் ஆர் நோ கொடுக்கணும். ஓகே, இது கொடுத்து ஒரு பேஜ் நீங்கள் முடிக்கிறப்போ உங்களுக்கு ரிவ்யூ காட்டும், அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அண்டர் கிராஜுவேட்டா, இப்போ மாஸ்டர் இது பண்ணுறோன்னா ஆல்ரெடி நீங்கள் யூஜி முடிச்சிருப்பீங்க, அதோட இன்ஃபர்மேஷன், அதோட மெயின் சப்ஜெக்ட் என்ன, அண்ட் எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, டிவிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸா அதை நீங்கள் கொடுக்கணும். அண்ட் தென் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அதில் எடுத்திருக்கீங்க, அண்ட் என்ன போர்டு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் அங்கே இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் மீதி இருக்க டீட்டெயில்ஸை வேணும்னா யூ கேன் ஃபில் இட், நாட் மேண்டட்டரி. ஓகே, நெக்ஸ்ட் கோர்சஸ். இப்போ இந்த கோர்சஸில் வந்துட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் மெயினாக இருக்கும். ஒன்று உங்களுக்கு புக்ஸ் வந்து நேரில் வேணுமா, ஓகே உங்களுக்கு புக்ஸ் நேரில் அதாவது பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியலாக வேணுமா இல்லை ஆன்லைனில் இருந்தால் மட்டும் போதுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே வேணும்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் வரும் இந்த ஓவரால் ஃபீஸில், அதுக்காக தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆன்லைனில் இந்த சென்ஸ் சாஃப்ட் காப்பி இல்லை எனக்கு ஹார்ட் காப்பி பிரிண்டட் மெட்டீரியல் வேணும்னா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கெல்லாம் கம்பல்சரி கோர்ஸ், இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷனல் கோர்சஸ் இதில் சூஸ் பண்ணணும்னு நினச்சா 2 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் அப் டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் போடுற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் எல்லாமே கொடுத்து உங்களோட பின்கோட் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட செலக்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு இருக்குல்ல, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகும். அதில் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் ஏதோ அதை யூ ஹேவ் டு கிளிக் அண்ட் சப்மிட். அகெயின் அப்லோட்ஸ். இப்போ அப்லோட் பேஜ், இந்த அப்லோட் பேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். சைஸ் எல்லாமே இங்கே ரொம்ப கம்மியாக கேட்குறாங்கப்பா, 200 KB தான் இருக்கணும்னு. ஸோ அதை மட்டும் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ, சிக்னேச்சர், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதாவது 10th 12th சர்டிஃபிகேட், அண்ட் உங்களோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டில் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்களே அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சிங்கிள் PDF தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். தென் அதர்ஸில் உங்களுக்கு எதாவது கேட்டகரி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் NCC NSS சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வேணும்னா அப்லோட் பண்ணலாம், நாட் மேண்டட்டரி. ஓகே, இது எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு ப்ரிவ்யூ பேஜ் போகும். அது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எவ்வளோ ஃபீ நீங்கள் பே பண்ணணும். இப்போ நான் வந்து ஆன்லைனில் கொடுத்துருக்கேன்ல, அந்த சாஃப்ட் காப்பி இருந்தால் போதும், அதனால எனக்கு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆகுது. இது எல்லாம் போய் எவ்வளோ அமௌண்ட்டை நான் பே பண்ணணும்னு காட்டுவாங்க. இது எல்லாமே படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸில் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபீ பே பண்ணிடலாம். அதோட உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் ஓவர் ஆகிடும். ஃபர்தர் ஸ்டெப்ஸ் அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. See you all, bye.